ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டிகே ராக் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 8 இங்கிலீஷ் ஹனி டியூ புக். அந்த புக்கில் இருக்கிற போயம் ஒன் த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் அந்த சாப்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம அது உள்ளக்க போகலாம். த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட். A fable is a story. இதெல்லாம் அவ்வளோ முக்கியம் கிடையாது. ஃபேபிள்ன்றது ஒரு ஸ்டோரி. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ கிரிக்கெட்டுன்றதுனா என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம 3rd ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்போம். என்னென்னா த கிராஸ் ஹோப்பர் அண்ட் ஆண்ட்டு அதை பற்றி நம்ம படிச்சிருப்போம். இப்போ அதே மாதிரி தான் அதுலேயும் ஒன்று கேட்டிருக்காங்க, த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட். கிரிக்கெட்றது ஒன்றும் இல்லை, அது ஒரு 2 கால். அதை கடைசி இது லைன்ஸில் பார்த்தா, surely you have seen a cricket that has 2 legs. அதாவது ஒரு கிரிக்கெட் 2 கால் இருக்கிற ஒரு சின்ன பூச்சி தான் கிரிக்கெட். அதுதான் என்னது அதை பற்றி இந்த போயட் சொல்கிறாரு. அது என்னன்னா, இந்த போயட்டோட பேர் என்னன்னா அசூத்ஸ் ஃபேபிள்ஸ். ஓகே, இப்போ நம்ம லெசன்ஸ் படிக்கலாம். A silly young cricket accustomed to sing through the warm, sunny months of gay summer and spring, began to complain when he found that at home his cupboard was empty and winter was come. என்ன சொல்கிறாங்கன்னா, அது சில்லின்னா என்னன்னு தெரியும், ரொம்ப சேட்டை பண்ணுறது. அந்த மாதிரி சில்லி யங் கிரிக்கெட் இருந்தது. கிரிக்கெட்னா என்னன்னு சொன்னேன், அது ரொம்ப யங்கு. என்ன சொன்னேன்னா, அது ரொம்ப யங்கான ஒரு என்ன சொல்கிறது, அது 2 கால் இருக்கிற ஒரு சின்ன பூச்சி. ஓகே, அதுதான் ரொம்ப யங்காக ரொம்ப சில்லியாக இருக்கும் அப்படின்றாங்க. accustomed to sing, அதாவது எப்போ பார்த்தா சிங் பண்ணிட்டே இருக்கும், பாடிக்கிட்டே இருக்கும். த்ரூ த வார்ம் சன்னி மந்த்ஸ் ஆஃப் கே சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங், அதாவது வார்மான நேரத்தில், அதாவது சன்னி மந்த்ஸு ஆஃப் கே சம்மர், ரொம்ப சம்மராக இருக்கும் போது, ஸ்ப்ரிங் டைமு அப்போல்லாம் ரொம்ப அந்த நேரத்துலலாம் பாடிக்கிட்டே இருக்கும். பிகேன் டு கம்ப்ளைண்ட் வென் ஹீ ஃபவுண்ட் தட் அட் ஹோம். அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அது கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சதுன்னா, அது ஆரம்பிச்சுது. அதோட வீட்டில் ஒரு இடத்துல ஃபோன் பண்ணும்போது என்னென்னா, வீட்டில் ஒன்று பார்த்தான். அது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சு. அதை கம்ப்ளைண்ட் என்ன மாதிரி சொல்ல வராங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு இடத்த கபோர்டு திறந்து பார்க்குறீங்க. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜு நம்ம திறந்து பார்த்தோம். இப்போ நம்ம கபோர்டு, இப்போ இன்செக்ட்ஸுக்கெல்லாம் கபோர்டு தான் ஃப்ரிட்ஜ் மாதிரி, நம்மளுக்கு ஃப்ரிட்ஜ் தான் அந்த மாதிரி. இப்போ கபோர்டில் ஒன்றுமே இல்லை, சாப்பாடு இல்லை, நம்ம எதுவும் ஸ்டோர் பண்ணல அப்படின்னு இது பண்ணிட்டுருக்கு. நம்ம சாப்பாடு ஒன்றுமே இல்லை கபோர்டில் அப்படின்ட்டு அது கம்ப்ளைண்ட் பண்ணுச்சு. ஓகே, அந்த மாதிரி இது பண்ணுச்சு. ஹிஸ் கபோர்டு வாஸ் எம்டி அண்ட் வின்டர் வாஸ் கம். அதோட கபோர்டு ரொம்ப எம்டியாக இருந்துச்சு, அது மாதிரி வின்டரும் வந்துருச்சு. Not a crumb to be found on the snow covered ground. அதாவது கிரம்புனா என்னன்னா ஸ்மால் பீஸ் ஆஃப் பிரெட். கிரம்புனா என்னன்னா ஸ்மால் பீஸ் ஆஃப் பிரெட். ஓகே, அதாவது சின்ன ஒரு பீஸ் ஆஃப் பிரெட் கூட இல்லை அந்த கபோர்டுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் த ஸ்னோ கவர்டட் கிரவுண்ட், மொத்தம் ஸ்னோவாக தான் அந்த இடம் பூரா கவர்ட் ஆயிருக்கு அப்படின்றாங்க. நாட் அ ஃப்ளவர் குட் ஹீ சி. இப்போ வெட்டிக்கிளி பூச்சின்னா ஃப்ளவரு தானே, அது மாதிரிலாம் சாப்பிடும். வெட்டிக்கிளி பூச்சி அப்படி தானே சாப்பிடும். அந்த மாதிரி பிளான்ட்ஸு ட்ரீ அந்த மாதிரி தான் அதுவும் சாப்பிடும், வெட்டிக்கிளி பூச்சிங்களாம். ஓகே, பட் ஸ்னோவால் கவர்ட் ஆகிருக்கிறதுனால அந்த வெட்டிக்கிளி பூச்சியால் சாப்பிட முடியல. ஓகே, அது இப்போ நம்ம நாட் அ ஃப்ளவர் குட் ஹீ சி அதான். ஓகே, நாட் லீஃப் ஆன் அ ட்ரீ. நம்ம சொல்லிட்டேன், ஃப்ளவரு இல்லை ஒரு ட்ரீல இருக்கிற லீஃப் கூட அதனால பார்க்க முடியல, அவ்வளோ ஸ்னோ கவர்ட் ஆயிருக்கு. ஏன்னா வின்டர் சீசன்னா அப்படிதான். ஓ வாட் வில் பிகம் சேஸ் த கிரிக்கெட் ஆஃப் மீ. அதாவது வாட் வில் பிகம், நம்மளுக்கு என்ன ஆயிரும்னு தெரியலையே. இப்போ நம்ம நம்ம ஹியூமன்ஸாக இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு சாப்பாடு இல்லை ஒன்றும் இல்லைன்னா நம்ம எப்படி திங்க் பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணுறது, என்ன ஆக போகுது, அதாவது வாட் வில் பிகம், என்ன ஆக போகுது அப்படின்னு அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்போம். அதே மாதிரி தான் அதுவும் திங்க் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, சேஸ் த கிரிக்கெட் ஆஃப் மீ. ஓகே, அட் லாஸ்ட் பை ஸ்டார்வேஷன் அண்ட் ஃபெமைன் மேட் போல்ட்.
all dripping with wet and all trembling with cold. அதாவது என்ன, இப்போ ஸ்டார்வேஷன்னா இப்படி இப்போ பார்த்தீங்கன்னா என்னது, ஃபெமைன் மேட் போல்ட், ரொம்ப போல்டாக கட்டியாக ஸ்னோஸ்லாம் கவர்ட் ஆயிருக்கு. அது மாதிரி ட்ரிப்பிங் வித் வெட், மொத்தமே வெட்டியாக ரொம்ப, அதாவது இப்போ கால் வச்சா உள்ளே போயிடும்ல அந்த மாதிரி தான். அண்ட் ஆல் ட்ரிம்பிளிங் வித் கோல்டு, எல்லாருமே ஒரு மாதிரி நடுங்குவாங்கல்ல. ட்ரிம்பிளிங்னா நடுங்குறது, நடுங்கிட்டு. கோல்டுனா எப்பவுமே நம்ம நடுங்குவோம்ல, அதான். அது கோல்டுல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நடுக்கமா இருக்காதான். அவே ஹி செட் ஆஃப் டு மிஸ்ஸலி ஆண்ட். அது என்னன்னா, இப்போ வந்து மிஸ்ஸலி ஆண்ட், அவன் வந்து செட் ஆஃப் டு மிஸ்ஸலி ஆண்ட்னா அந்த ஆண்டோட ஹவுஸ் இருக்குல்ல, அதை விட ரொம்ப மோசமா ஆயிடுச்சு இப்போ. என்னது, வீடெல்லாம் கவர் ஆகி ஒரு மாதிரி. டு see if to keep him alive he would grant him shelter from rain and a mouthful of grain. He wished only to borrow, he did repay it tomorrow. என்ன சொல்றாங்களா பாத்தீங்களா, எல்லாமே ரைமிங்ஸா இருக்கு. ரெயின், கிரெயின், பாரோ, டுமாரோ, எல்லாம் ஒரு இதான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம். ஓகே, இப்போ வந்து என்னன்னா என்ன சொல்லியிருந்தாங்க முதல்ல நம்ம பார்த்துருந்தோம். அவே ஹி செட் ஆஃப் டு அ மிஸ்டரி ஆண்ட். அதாவது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மிஸ்டரின்றது ஆண்ட், ஆக்சுவலி ஆண்ட் கிடையாது. என்னன்னா இப்போ வந்து ஆண்டோட ஹவுஸ்க்கு போயிருந்தோம். செட் ஆஃப் டு அ மிஸ்டரி ஆண்ட். அந்த மிஸ்டரி இப்போ வந்து ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ் அந்த மாதிரி தான் மிஸ்டரி ஆண்ட் வருது. டு see if to keep him alive he would grant. அதாவது அவனுக்கு லக் இருந்ததுன்னா அந்த ஷெல்டர், இந்த இந்த மலையிலேருந்து இப்போ நம்மளுக்கு இப்போ நீங்கள் சில இமோஜில் நீங்கள் பார்த்துக்கலாம். இமோஜில் என்னன்னா, இப்போ வந்து நீங்கள் என்னது, இப்போ என்ன சொல்கிறது, இப்போ வந்து இமோஜி கூட பார்த்துக்க மாட்டீங்க. இப்போ வந்து ரொம்ப சேடாக இருக்கீங்கன்னா மழை பெய்யுற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் ஷெல்டர் ஃப்ரம் ரெயின். இப்போ என் வீட்டில் ஒன்றுமே இல்லை, அதான் நம்ம சோகமாக இருக்குது, ரெயின் தான் அந்த மாதிரி. அண்ட் மவுத் ஃபுல் ஆஃப் கிரெயின், எனக்கு என்ன வாய் பூராமே கிரெயின். அதாவது கிரெயின்றது நம்மளுக்கு என்னன்னு தெரியும், அது இது அரிசி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எனக்கு ஏதாவது சாப்பாடு என் வாய்க்குள்ளே இருக்கணும். மவுத் ஃபுல்லாக என் வாய் பூரா இருக்கணும். ஹீ ஃபிஷ்டட் ஒன்லி டு பாரோ. அவன் என்ன ஆசைப்பட்டானா, பாரோனா என்னது, வாங்குறது, யார்கிட்டயாவது வாங்கலாம் அப்படின்னு அவன் வந்து திங்க் பண்ணான். ஹீ டிட் ரிப்பே இட் டுமாரோ. அவன் வந்து நாளைக்கு திருப்பி கொடுத்துருவான் அப்படின்றாங்க. ஓகே, பாரோக்கு என்ன ஆப்போசிட்ன்றது இந்த இதுலேயே நம்ம பார்த்துடலாம். ஓகே, நீங்கள் வந்து நோபடிஸ் ஃப்ரெண்டுன்னு நீங்கள் பார்த்துட்டு 4th ஸ்டாண்டர்ட்லையோ 5th ஸ்டாண்டர்ட்லையோ அதில் பாரோ, லெண்டு அதெல்லாம் இருக்கும் அந்த இது. இஃப் நாட் ஹீ மஸ்ட் டை ஆஃப் ஸ்டார்வேஷன் அண்ட் சாரோ. அவனோட லக் இருந்ததுன்னா அந்த ஆண்ட், ஆக்சுவலாக ஆண்ட் வந்து கொடுக்கவும் செய்யாது, ஒன்றும் பண்ணாது. ஆண்ட்டுன்றது அதோட நெய்பர். ஓகே, இப்போ அதோட நெய்பர்கிட்ட வந்து கேட்டால் அதை ஒன்றும் பண்ணாது. இப்போ ஒருவேளை அதுக்கு லக் இருந்ததுன்னா, அவனுக்கு லக் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவனுக்கு சாப்பாடு கிடைக்கும், அவனுக்கு எல்லாம் கிடைக்கும். ஒருவேளை கிடைக்கலன்னா அவன் கண்டிப்பாக செத்து போகிறதுக்கு தான் வாய்ப்பு. அதாவது டை அப்படின்னு வந்திருக்குல்ல, அது அந்த மாதிரி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாம். சேஸ் த ஆண்ட் டு த கிரிக்கெட். அதாவது அந்த ஆண்ட் வந்து கிரிக்கெட் கிட்ட சொல்லிச்சான், சாரி அந்த கிரிக்கெட் வந்து அந்த ஆண்ட் கிட்ட சொல்லிச்சான். என்னது, ஐ எம் யோர் சர்வெண்ட் அண்ட் ஃப்ரெண்ட். நான் உங்களோட சர்வெண்ட்னா எனக்கு தெரியும், வேலைக்காரங்க மாதிரி. ஓகே, நான் உங்களோட நண்பன், உங்களோட வேலைக்காரன் மாதிரி அப்படி ஃப்ரெண்ட்லியாக கேட்டிருக்கு. ஓகே, அந்த ஆண்ட் கிட்ட அந்த மாதிரி கேட்டிருக்கு. கேட்டதுக்கு என்ன வந்திருக்குன்னா, பட் we ants never borrow, we ants never lend. But tell me dear cricket, did you lay nothing by when the weather was warm? Quoth the cricket, not I. என்ன சொல்லியிருக்குன்னா, இப்போ வந்து கேட்டிருக்கான் அந்த மாதிரி, நான் வந்து உங்கள் வேலைக்காரன், உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் நண்பன் அந்த மாதிரி கேட்டிருக்கு. அந்த ஆன்ஸ் வந்து என்ன சொல்லுன்னா, பட் வி ஆன்ஸ் நெவர் பாரோ, வி ஆன்ஸ் நெவர் லேண்ட். நாங்கள் எப்போவுமே கொடுக்கவும் மாட்டோம், வாங்கவும் மாட்டோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு இதுலேயே தெரிஞ்சிருக்கும், நான் சொன்னேன்ல இந்த லெசன்லேயே உங்களுக்கு வந்து அந்த இது தெரிஞ்சிருக்கும். என்னென்னா உங்களுக்கு அந்த பாரோவோட ஆப்போசிட் தெரிஞ்சிருக்கும், பாரோ லேண்ட். ஓகே, but tell me dear cricket, did you lay nothing by when the weather was warm? என்ன கேட்டிருக்குன்னா, இப்போ பேசிகிட்டு இருக்கிறது வந்து ஆண்ட்டு.
பட்டுலேருந்து வாம் வரைக்கும். ஓகே, என்ன சொல்லியிருக்குன்னா, இப்போ வந்து நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா, நாங்களாம் வாங்கவும் மாட்டோம், நாங்களாம் கொடுக்கவும் மாட்டோம். ஆனால் நீ சொல்லு நண்பா கிரிக்கெட், அப்படி கிரிக்கெட்டுன்றது இந்த கிராஸ் ஹோப்பர் தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த கிரிக்கெட்டுன்றது ரியலாக அந்த கிராஸ் ஹோப்பர் கிடையாது. அது வந்து 2 கால் உள்ள ஒரு பூச்சி. அதான் என்னன்றது நம்ம இந்த போயமில் பார்க்க போகிறோம். ஓகே, அது வந்து சொல்லியிருக்கா, நீ எதுவும் ஸ்டோர் பண்ணலையா, என்னது ரொம்ப இப்போ வந்து ஆண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னன்னா, இப்போ ஆண்ட்ஸ்னா இந்த வெயில் காலத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. வெயில் காலத்தில் ரொம்ப சன்னி டைம், அதாவது சம்மர் டைம்ஸ்லலாம் அது ஸ்டோர் பண்ணி வச்சிரும் முன்னாடியே. ஏன்னா ஃப்யூச்சர் டைம், ஐ மீன் வின்டர் சீசனில் இருக்கும் போதெல்லாம் என்ன பண்ணோம், அது ஸ்டோர் பண்ணி வச்சுருந்ததெல்லாம் அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். அது முதலே அது ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாமே பண்ணிடுச்சுன்னா அப்போ கடைசியில் அதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். முதல்ல சம்மர் டைமை விட்டு அது வின்டர் டைம் அப்படின்றது. ஓகே, அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து நீ வந்து வாமான டைம், அதாவது சன்னி டைம் தான் அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப இதமான வெதர்லேயே நீ ஏன் எதுவுமே ஸ்டோர் பண்ணல அப்படின்னு கேட்டிருக்காங்க. The cricket not I. My heart was so light that I sang day and night. For all nature looked at gay. You sang, sir, you say அப்படின்றது. இப்போ என்னன்னா என்ன சொல்லுதுன்னா, இல்லை நானா நாட் ஐ, நான் இல்லை அப்படின்றது மாதிரி. குவைட் த கிரிக்கெட் நாட் ஐ, மை ஹார்ட் வாஸ் ஸோ லைட். அதாவது என்னோட இதயம் வந்து ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்கும். தட் ஐ சாங் டே அண்ட் நைட். நான் வந்து 24 ஹவர்ஸும், அதாவது என்னது டே டு நைட், அதாவது நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் வந்து பாடிக்கிட்டே இருப்பேன். ஃபார் ஆல் நேச்சர் லுக்ட் அட் கேம். என்னோட அந்த நேச்சர்லாம் என்னை பாட சொல்கிற மாதிரியே எனக்கு இருந்தது, அவ்வளோ இதாக இருந்தது அப்படின்னு அது சொல்லுது. யூ சாங் சார், யூ சே, நீ பாடுவியா சொல்லுங்க சார் அப்படின்னு அது வந்து அந்த ஆண்ட் கிட்ட கேட்குது. யூ சே, நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு. ஓகே, கோ தென் சேஸ் த ஆண்ட் அண்ட் டான்ஸ் த வின்டர் அவே அப்படின்னு அந்த ஆண்ட் வந்து ஒன்றுமே திமிராக சொல்லுது. ஓகே, என்னன்னா அப்படின்னா சரி, சேஸ் த ஆண்ட், சரினா ஓகே அப்படின்னா போ அப்படின்றது. கோ தென் அப்படின்னா போ, சேஸ் த ஆண்ட் அது அப்படின்னு சொல்லிச்சு. அது ஆண்ட் வந்து சொல்லிச்சு. அண்ட் டான்ஸ் த வின்டர் அவே, நீ வந்து டான்ஸு அப்படின்னா வின்டரில் போய் டான்ஸ் ஆட அப்படின்னு அந்த அந்த ஆண்ட் வந்து சொல்லிச்சு. ஏன் அப்போல்லாம் பண்ணும்போது இப்பயும் பண்ணு அப்படின்னு சொல்லிச்சு. சரிங்களா, நீ திமுற அப்படி. ஓகே, தஸ் எண்டிங் he hastily lifted the wicket அப்படிலாம் பண்ணுச்சுன்னா அடுத்து இப்படிலாம் சொன்ன பிறகு அதுவும் போயிடுச்சு, வேகமாக போயிடுச்சு. என்ன பண்ணுச்சுன்னா, he hastily lifted the wicket and out of the door turned the poor little cricket. திருப்பியும் நான் சொல்கிறேன் ஒரு வாட்டி, இது புரியும். thus ending he hastily lifted the wicket and out of the door turned the poor little cricket. என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்து கடைசியில் என்ன நடந்ததுன்னா, ஹாஸ்ட்லி ரொம்ப இதாக அது வந்து போடா நீயாவது கொடுக்குறதாவதுன்ட்டு ஆண்ட்டு விட்டு இந்த கிராஸ் ஹோப்பர் வந்து என்ன பண்ணிச்சு, போயிடுச்சு. அப்படின்னு போயிடுச்சா, போன பிறகு நீ கொடுக்குறதாவது அப்படின்ட்டு அது பாட்டு ஹாஸ்ட்லி அதை விட்டு போயிடுச்சு. ஓகே, அண்ட் அவுட் ஆஃப் த டோர் டர்ன்ட் த புவர் லிட்டில் கிரிக்கெட். அதாவது அந்த ஆண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அது வந்து கது டப்புன்னு மூடி போடா அப்படின்ட்டு விட்டுருச்சு. அடுத்து இதில் என்ன புரியுது உங்களுக்கு, இதே நீங்கள் ஆண்ட்டாக இருந்தீங்கன்னா, ஜஸ்ட் டிஸ்கஷன், இதே நீங்கள் ஆண்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த கிராஸ் ஹோப்பருக்கு என்ன பண்ணியிருப்பீங்க அது சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? இதே நானாக இருந்தேன்னா நான் அது வந்து என்ன முதல்ல சொல்லிச்சு, நான் வந்து வி ஆண்ட்ஸ் பாரோ வி ஆண்ட்ஸ் நெவர் லேண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நல்லா படித்து பாருங்கள், நாங்கள் கொடுக்கவும் மாட்டோம் வாங்கிக்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லிச்சு. ஓகே, அந்த மாதிரி அவங்க சொன்னது, நான் வாங்கவும் மாட்டோம் கொடுக்கவும் மாட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு
நான் என்ன அவங்க சொன்னாங்கல்ல அந்த அந்த கிராஸ் ஹாப்பர் ஆக்சுவலாக சொல்லிச்சு, நான் திருப்பி நீங்கள் கொடுக்குற இதை நானும் அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன், நீங்கள் கொடுத்தது நான் அப்படியே உங்களுக்கு கொடுத்துருவேன், அந்த நீங்கள் கொடுத்த சாப்பாடை நான் அப்படியே உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவேன் அப்படின்னு கிராஸ் ஹாப்பர் சொல்லிச்சு. சரியா? அப்படி சொன்னச்சு. அதுதான் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா அதை நம்பவே மாட்டேன். ஏன்னா கிராஸ் ஹாப்பர் என்ன பண்ணும், காலையில் டு நைட் வரைக்கும் சும்மா பாடிக்கிட்டே இருக்குது. அதனால் அது எப்படி கொடுக்குறது, அதுக்கு சாப்பாடு கலெக்ட் பண்ணவே நேரம் இல்லை, நேச்சர்ஸே அதை அழைக்குது அப்படிலாம் சொல்லிச்சு. அப்போ எப்படி அது கொடுக்கும்? அதனால் நான் அதுக்கு நம்பி கொடுக்க மாட்டேன். ஸோ நான் நம்பி கொடுக்க மாட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபோக்ஸ் கால் திஸ் அ ஃபேபிள். அது ஃபஸ்ட்டு இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா A fable is a story. அந்த ஃபஸ்ட்டு பேஜ் இருக்கும், the ant and the cricketன்ற ஃபஸ்ட்டு பேஜில் அதில் இருக்கும் the fable is a story அப்படின்னு இருக்குல்ல, அதே மாதிரி தான் ஃபேபிள்ன்றது ஒரு ஸ்டோரி. அதாவது folks call this a fable. I will warrant it true. Some crickets have 4 legs and some have 2. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஃபோக்ஸ் ஃபேபிள்ன்றது ஒரு ஸ்டோரி. ஓகே, இந்த ஃபோக்லேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஐ வில் வாரண்ட் இட் ட்ரூ. நான் அது உண்மையாக சொல்வேன். சம் கிரிக்கெட்ஸ் ஹாவ் 4 legs அண்ட் சம் ஹாவ் 2. இது உங்களுக்கு என்ன புரியுது? இந்த 4 2ன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அப்போனா இந்த ஸ்டோரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு தெரிஞ்சிருக்க தெரியாது, ஏன்னா கண்டிப்பாக இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான் இருக்கும். அதாவது இந்த கிரிக்கெட்டுன்றது சின்ன ஒரு பூச்சி தான். கிரிக்கெட்டுன்றது 2 காலும் இருக்கிற ஒரு பூச்சி தான். பட் ஆனால் இந்த போயட்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கிரிக்கெட்டுன்றது என்னன்றது அந்த போயட்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ இப்போ நம்மளெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கிரிக்கெட்டுன்றது என்னன்னா ஜஸ்ட் அ பீப்புள், மக்கள்ன்றது தான் பீப்புள் ஆக்சுவலாக. பட் ஆனால் கிரிக்கெட்டுன்ற மாரலில் தான் அந்த கிரிக்கெட்டுன்றது கண்டிப்பாக அது மாரலாக தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் ரியலாகவே கிரிக்கெட்டுன்றது 2 கால் இருக்கிற ஒரு பூச்சி. ஓகே, அதான் இப்போ மக்கள்லாம் இருக்காங்களே, இந்த மாரல் என்ன சொல்கிறாங்கன்னா, மாரல் என்ன சொல்கிறாங்கன்னா என்னென்னா, இப்போ நம்ம இப்போ அது கிரிக்கெட்னா என்ன சொன்னேன், மாரலில் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிரிக்கெட்டுன்றது 2 கால் இருக்கிற பூச்சின்றது தான் சொன்னோம். அதோட மீனிங் அதான். ஆனால் மாரலில் கிரிக்கெட்டுன்றது ஆக்சுவலாக ஒரு பீப்புள் அந்த மாதிரி மாரலில் சும்மா சொல்லியிருக்காங்க. ஓகே, பட் ஆனால் அது ரியலாகவே என்னென்னா இந்த மக்கள் தான். ஏன்னா மக்கள் தான் கிராஸ் ஹாப்பர் மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்மலாம் என்ன பண்ணுறோம், நம்மலாம் லேசியாக தானே இருக்கோம். நம்மலாம் சம்மர் லீவ்ஸ் கிடச்சின்னா ஜாலியாக பாடி இது பண்ணி ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணுறோம். நம்ம ஹார்ட் ஒர்க்கே நம்ம காட்ட மாட்டோம். ஓகே, அதான் பீப்புள், 2 கால் இருக்கிற ஒரு பூச்சி அந்த மாதிரி. ஓகே, அதான் மாரலாக இந்த ஒரு சொல்கிறாங்க. மற்ற நேரத்தில் நம்ம ஜாலியாக இருப்போம்ல. இதே நம்ம வின்டர்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஜாலியாக இருந்துட்டோமே, வின்டர் டைம் நம்ம சாப்பாடு இல்லை, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுவோம்ல. ஸோ அதான் இந்த போயட் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த யார் எழுதியிருக்காருன்னா, அடாப்டட் ஃப்ரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடாப்டட் ஃப்ரம் Aesop's Fablesன்றவர் தான் இந்த இதை எழுதியிருக்காரு. ஓகே, ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும். இது ஆக்சுவலாக என்னோடய ஃபர்ஸ்ட் போயம் நான் உங்களுக்கு நடத்துகிறது 8th standard Honeydew புக்கு. ஓகே, thanks for watching. Like, subscribe and click the bell. Ta-ta.